ஹே காய்ஸ், நாகர்கள் எங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க? ஆமா, இது நாகலோகத்தோட உண்மையான காட்சிகள். இங்கதான் நாகர்கள் நிலத்தடியில வாழறதா சொல்றாங்க. அதுவும் இல்லாம இது வழியாதான் இந்த ஊர்வன மாதிரியான உயிரினங்கள் பாதாள உலகத்துல இருந்து பூமியோட மேல் பரப்புக்கு வருது. இந்த இடத்தோட பேர் என்ன? இத லுபாங் நெகலோகான்னு சொல்றாங்க. லுபாங்கர வார்த்தைக்கு துளைனும் நெகலோகான்னா நாகர்களோட பரிமாணம் இல்லேனா உலகம்னும் அர்த்தம். நாகலோகம்ங்கிற வார்த்தை நிறைய பழங்கால நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கதான் ஊர்வன மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த இடம் கூகிள் வரைபடத்துல லுபாங் நெகலோகா அல்லது நாகங்களோட பாதாள உலகத்து துளைங்கிற பேர்ல காணப்படுது. லுபாங் என்ற வார்த்தைக்கு துளைன்னு அர்த்தம். நெகலோகாங்கிற வார்த்தை நாகலோகாங்கிற சமஸ்கிருத வார்த்தையோட மாறின வடிவம்தான். நாகலோகம் தொலைதூரத்துல இருக்கிற ஒரு மலை உச்சியில மறைஞ்சு இருக்கு. மனுஷங்க அது கிட்ட போறது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாதது. இது இந்தோனேசியாவோட பாலியில இருக்கு. பாலினீஸ் மக்கள் இங்கதான் நாகர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு உறுதியா நம்புறாங்க. இத ஒரு புனிதமான இடமாவும் நினைக்கிறாங்க. சில உள்ளூர்காரங்க சொல்றபடி இது கற்பவை அடர்ந்த காடுகளால சூழப்பட்ட பிறப்பு வழி. நாகர்கள் மனுஷ உலகத்தை பார்க்க இந்த வழியில இருந்துதான் வெளியே வராங்க. இங்க எத்தனை நாகர்கள் வாழறாங்க? உள்ள நிறைய நாகர்கள் இருக்கிறதா மட்டுமில்ல, அவங்க நரமாமிசம் சாப்பிடறதாவும் நாட்டுப்புற கதைகள் சொல்லுது. அதாவது அவர்கள் ஒருத்தர் சாப்பிடுவாங்களாம். தன்னோட உருவத்தை மாத்திக்க முடிஞ்ச அந்த ஊர்வனங்களுக்கு காணிக்கையா நாகலோகத்துக்குள்ள கல் எறியறது உள்ளூர்வாசிகளோட பொதுவான சடங்கு. ஒரு கல்ல சரியாக எரிஞ்சா அந்த கல்தரையில் மோதற சத்தம் கேட்கவே கேட்காதுன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா நாகலோகம் ஒரு அடிமட்ட குழி, அதாவது அது ஒரு படுகுழிய போல முடிவில்லாம கீழே போய்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்குள்ள உண்மையா நாகர்கள் வாழறாங்களா? பல ஆயிரம் வருஷங்களா பாலினீஸ் மக்கள் இந்த குகைக்குள்ள யாரும் நுழையறத தடை செஞ்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா கடந்த சில வருஷங்கள்ல சில வெளிநாட்டுக்காரங்க குகைக்குள்ள போறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. ஒரு எச்சரிக்கை: இந்த குகைக்குள்ள சரியான உபகரணங்கள் இல்லாம நுழைய முடியாது. அதுவும் இல்லாம உள்ளே போக உங்களுக்கு கயிறுகள், சேனம், இதோட சரியான பயிற்சியும் தேவை. பகல் வெளிச்சத்துல கூட நாகலோகம் கும்மிருட்டா இருக்கும். அதனால உள்ள நுழைய உங்களுக்கு வெளிச்சம் வேணும். தனியாக உள்ளே போகாதீங்க. இன்னும் சொல்லப்போனா உள்ள போகவே வேண்டாம். நாகலோகத்துக்குள்ள என்ன இருக்கு? முதல்ல, இது தாவரங்களால ரொம்பி இருக்கிற ஒரு ஆழமில்லாத குகை இல்ல. குறைஞ்சது சில 100 அடி ஆழம் வரைக்குமாவது அது கீழே போறது போல தெரியுது. நாகலோகத்துக்குள்ள போன சிலர் திரும்பி வரவே இல்லன்னும் அது மனுஷங்கள விழுங்குற ஒரு குழி மாதிரியானதுன்னும் வதந்தி பரவியிருக்கு. வெற்றிகரமா திரும்பி வந்த மத்தவங்க பெனாங் லார்வா கெகாசிட் மாதிரி விசித்திரமான உயிரினங்கள் இருக்கிறதுக்கான ஆதாரங்களை போஸ்ட் பண்ணி இருக்காங்க. இதுக்கு இந்தோனேசிய மொழியில காதலரோட லார்வா நூல்னு அர்த்தம். ஆமா, இந்த காட்சி நாகலோகத்துக்குள்ள படமாக்கப்பட்டது. இதோட அறிவியல் பேரு அராக்னோகாம்பா. இது பயோலுமினசெனர், அதாவது இது இருட்டில் ஒளிரும். அதுவும் இல்லாம ரொம்ப கவர்ச்சிகரமானதாவும் தோணும். லார்வாக்களால மூடப்பட்ட ஒரு குகையோட கூரை நீல நட்சத்திரங்கள் ரொம்பிக் கிடக்கிற வானத்தை போலவே இருக்கும். ஆனா இது விஷமானது. இரைய அட்ராக்ட் பண்ணி சிக்க வைக்கிற வகையில டிசைன் பண்ணப்பட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது ஈக்கள், கொசுக்கள் மாதிரியான பூச்சிகளையோ இல்லேன்னா நத்தைகள், மில்லிபீட்ஸ் மாதிரியான சின்ன சின்ன விலங்குகளை கூட சிக்க வைக்குது. ஆனா உள்ளூர்காரங்க நீங்க ஆழத்துக்கு போனா இந்த லார்வா நூல்கள்ல மனுஷங்களை கூட சிக்க வைக்கிற ரொம்ப பெரிய வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா இந்த லார்வாக்கள் நரமாமிசம் சாப்பிடுற உயிரினங்கள்ங்கிறத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துறாங்க. அதாவது அதுங்க உயிர் வாழறதுக்காக ஒண்ணு இரையாக்கிக்கும். வேறு சிலர் நாகலோகம்ங்கிறது பல வகையான செய்கடலி காளாங்களால ரொம்பி இருக்கிற ஒரு மாயாஜால இடம்னும் சொல்லி இருக்காங்க. கோல்டன் டீச்சர் மாதிரியான மந்திர காளாங்கள் உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாம இந்த சைலோசைபின் காளாங்களை சாப்பிட்டவங்க நாகர்கள் தங்களுக்கு முன்னால வந்து இழந்த அறிவை கொடுக்கிறத அனுபவிச்சதா குகை டைவர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த காளாங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாகர்கள் அவர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்கள ஆழமான நிலத்தடியில இருக்கிற உண்மையான நாகலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போனதாவும் அது இந்த ரெப்டிலியன் கடவுள்கள் நிறைஞ்ச ஒரு ராஜ்யமா இருந்ததாவும் கூட சிலர் சொல்லி இருக்காங்க. சில குகை டைவர்ஸ் இந்த குகைய அவங்க முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டதா சொன்னாலும் மத்தவங்க ஆழமான நிலத்தடியில நிறைய புதையலோட மறைஞ்சிருக்கிற ரகசிய சேம்பர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. தங்கத்தாலையும் வைரங்களாலையும் ரொப்பப்பட்ட பல ரூம்கள் நாகர்களால பாதுகாக்கப்படுறதா சொல்லப்படுது. இது ஒரு விசித்திரமான கதை. ஏன்னா இந்தியால சொல்லப்பட்ட இதே மாதிரி ஒரு கதை நம்மகிட்ட இருக்கு. ஆனால் அது வெறும் வதந்தி இல்ல, உண்மைதாங்கிறது அப்புறம் தெரிய வந்தது. இந்தியால பத்மநாபசாமி கோயிலை சுத்தி வாழ்ந்த எல்லாரும் 2010 வரைக்கும் நாகர்களால பாதுகாக்கப்பட்ட நிலத்தடி சேம்பர்களை பத்தி பேசினாங்க. நிறைய நாஸ்திகங்க இத எந்த உள்ளடக்கமும் இல்லாத ஒரு கற்பனையான நாட்டுப்புற கதையா நினைச்சாங்க. இது சில குறிப்பிட்ட மனுஷங்க கோவிலுக்குள்ள நுழையறத தடுக்கிறதுக்கான கான்ஸ்பிரசி தியரின்னு சிலர் நினைச்சாங்க. ஆனா 2011 வருஷத்துல அவங்க கடைசியா அந்த நிலத்தடி சேம்பர திறந்தப்போ
முழு உலகமும் அதிர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா அவங்க $22 பில்லியன் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைரங்களை கண்டுபிடிச்சாங்க. உலக வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட தங்கம், அது மட்டுமில்லாம விலையுயர்ந்த கற்களோட ரொம்ப பெரிய தொகுப்பா இத விக்கிபீடியா சொல்லுது. ஆனா வால்-பீன்னு பொதுவா அழைக்கப்படற ரொம்ப முக்கியமான சேம்பர் இன்னும் திறக்கப்படல. இந்த கதவை யாராலும் திறக்க முடியாது. இந்த கதவு 2 நாக உருவங்களால காவல் காக்கப்படுது. இது நாகலோகத்தோட, அதாவது நாகர்களோட உலகத்துக்கான இன்னொரு நுழைவாயில். அதனாலதான் நாகர்கள் இத பாதுகாத்துக்கிட்டு வராங்கன்னு உள்ளூர்காரங்க சொல்றாங்க. இது நாகர்களோட பாதாள உலகத்துக்கான நுழைவாயிலா? ஆனா ரொம்ப முக்கியமா, இந்தியால இருந்து 3000 மைல் தூரத்துல இருக்கிற இது நாகலோகத்துக்கான இன்னொரு நுழைவாயிலா? ஆனா நாகர்கள் யாரு? நாகர்கள் பாக்குறதுக்கு உண்மையில எப்படி இருக்காங்க? மேம்பர்ஸ் ஒன்லி செக்ஷன்ல ஒரு பிரத்யேக வீடியோல இத நான் விளக்கியிருக்க. அதனால தயவு செஞ்சு அத அங்க பாருங்க. இது சிற்பங்கள் இருக்கிற அதிகமான சான்றுகளை சொல்ற ஒரு அட்வான்ஸான தலைப்பு. அதனால நான் இத டீப் டைவ் கம்யூனிட்டில போட்டிருக்க. நீங்க அத பார்க்க விரும்பினா கீழே இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். கஸ்டம் இமோஜிகள் கிடைக்கும். அது மட்டுமில்ல, எங்க குடும்பத்தோட ஒரு பகுதியாவும் மாறலாம். நாகலோகத்தோட உண்மையான காட்சிகள் இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது ரொம்ப அபூர்வமானது. கூகுள் வரைபடங்கள்ல இது நாகலோகாங்கிற பேராலையும் அழைக்கப்படுது. தயவு செஞ்சு இந்த தகவலை மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க. நான் பிரவீன் மோகன். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சீக்கிரமே உங்களோட மறுபடி பேசுற. பாய்.